கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ் கிறிஸ்ட் மிராக்கிள் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபத்தை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஜெபத்தை குறித்து என்ன கொண்டு ஒரு செய்தி ஆவியானவர் உங்களோட பேசுவாங்க. வசனம் என்னங்கிறத பார்ப்போம். மத்தேயு 7:7 ஒரு சில வசனங்கள் படிக்க. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிதாக்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ நம்ம வேண்டிக் கொள்ளும் போது பிதாவாகிய தேவன் நினைச்சுவார், நன்மையான ஈவுகளை கொடுப்பாருன்னு வேதவசனம் தெளிவாக சொல்லுது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ முதல்ல கேட்கணும், ஜெபத்தில் கேட்கணும். சிலர் ஜெபத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்குள்ளேயே கேட்டுட்டு இருப்பாங்க. அது கூட பிரச்சனை இல்லை, கேளுங்க. ஆனால் உங்களுக்கு என்னென்ன காரியம் வேணுமோ அதை நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை ஸ்தலத்தை கொடுங்க, என் வீட்டில் தரித்திரம் மாறட்டும், வீட்டில் சமாதானம் கிடைக்கட்டும், வீட்டில் பொருளாதாரம் ஆசிரியக்கப்படட்டும் அப்படின்னு கேட்குறவங்க அதில் குழந்தை இல்லையா, குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கும் போது தான் என்ன செய்வீங்க? அது உங்களுக்கு கொடுக்கப்படும் போட்டிருக்கு. அப்போ கேட்குறவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுக்கங்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர். அப்போ தேடணும், கேட்கவும் செய்யணும், ஆண்டவரை தேடணும். ஆண்டவர் என்ன தேடணும்? ஆண்டவர் நீங்கள் பைபிள் படிக்கணும், ஜோம் பண்ணணும். ஜோம் பண்ணுனா தான், அவர் தேடினா தான் என்ன செய்வீங்க? அது உங்களுக்கு கண்டடைவீர் மட்டும். அப்போ தேடும் போது ஆண்டவர் நீங்கள் தேடும் போது தான் நீங்கள் என்ன காரியத்துக்கு ஜெபிக்கீங்களோ அந்த அந்த காரியம் உங்களுக்கு வெளிரங்கமாக என்ன செய்வீங்க? உங்களுக்கு கண்டடையப்படும். நீங்கள் என்ன சொல்கிற வேலையை கேட்குறீங்களா, இல்லைனா எனக்கு ஆண்டவரே ஒரு கார் எடுத்து கொடுங்க, இல்லைனா குழந்தை வேணும் அப்படின்னு கேட்கும்போது அது என்னது? உங்களுக்கு உங்களுடைய நீங்கள் கேட்குற அந்த காரியம் உங்கள் கேட்குற கணவனோ மனைவியோ நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்கள் மனைவி மூலிமா அந்த குழந்தை கன்சீவ் ஆகுதை நீங்கள் கண்டடைவீங்க. இல்லை வேலை கேட்குறீங்கன்னா வேலை உங்களுக்கு கிடைச்ச உடனே அதை நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டடைவீங்க. சமாதானம் கேட்குறீங்களா, அதை கண்டடைவீங்க. சத்துரு போராட்டத்தை கேட்குறீங்களா, அதை கண்டடைவீங்க. அதுதான் வசனம் தெளிவாக சொல்லுது. அப்புறம் பாருங்க, தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். தட்டணும். ஆண்டவர்கிட்ட ஒயாமல் போய் கேட்டு தட்டிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா, இன்னும் எனக்கு டிலே ஆகுதப்பா அப்படின்னு ஒயாமல் கேட்கணும். அடிக்கடி ஜெபத்தில் கேட்கணும். ஒரு காரியம் உங்களுக்கு நடக்கணுமா, அந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டோட சமூகத்தில் அவரோட பாதத்தை அமர்ந்து, ஆண்டவரே இதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ப்பா, எனக்கு என்ன செய்யுங்க? இந்த காரியத்தில் நீங்கள் என்ன போட்டிருக்கு பாருங்க. அப்போ தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்போ ஆண்டவரே நீங்கள் இந்த காரியத்தில் எனக்கு நான் உங்களுக்கு ஆண்டவரோட கதவை அடிக்கடி தட்டிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை ஒயாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? தொல்லைப்படுத்திட்டு இருக்கணும். சபா அதை எனக்கு செஞ்சு கொடுங்கப்பா, உங்கள் பிள்ளைப்பா, நான் எங்கப்பா போவேன் உங்களை விட்டா அப்படின்னு நினச்சி நீங்கள் திறக்கிறது வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு திறந்து உங்களோட ஜெபத்தை அவரோட காதுகள் கேட்கறது வரைக்கும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தட்ட தான் உங்களுக்கு என்ன செய்யும்? திறக்கப்படும். ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு, 2 தடவை ஜெபம் பண்ணிட்டு, 3 தடவை ஜெபம் பண்ணிட்டு நடக்கலையா அப்படியே விட்டுறக்கூடாது. ஜெபம் பண்ணுறீங்களா, அது நடக்கலையா, திரும்ப என்ன செய்யணும்? உபாசம் பண்ணி ஜெபிக்கணும், தன்னை வருத்தி ஜெபிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஜெபத்தை கட்டாயமாக கேட்பார். அதுதான் வசனம் தெளிவாக சொல்லுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேதுரு என்ன செய்தார்? ராவுங்களாம் உட்காந்து என்ன செய்தார்? வலையை போடுறாரு, ஒத்த மீனுமே கிடைக்கல. அப்புறம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்னும் நீ போய் ஆழத்தில் போடு அப்படிங்கிற. அப்போ ஐயரே உமது வார்த்தையின்படி நான் போடுறேன்னு பேதுரு போடுறாரு. போட்ட உடனே பார்த்தீங்கன்னா வலையை கிழிக்கிற அளவுக்கு என்னது மீன், அவ்வளோ மீன் அள்ளுறாரு. அப்போ அதில் என்ன ஆகுதுன்னா, போட்ட இடத்துல போட்டுக்கிட்டு இருக்காரு, கிடைக்கல. திரும்ப ஆழமாக போட சொல்கிறார். அப்போ நம்ம ஒரு சில காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறோமா, அந்த ஜெபம் கேட்கப்படலையா, அதுக்கு திறக்கப்படலையா, அதுக்கு இன்னும் ஒரு பதில் வரலையா, திரும்ப அந்த ஜெபத்தை என்ன செய்யணும்? இன்னும் நல்லா ஆழமாக, இன்னும் நல்லா உருக்கமாக, இன்னும் நல்ல கருத்தாக நீங்கள் அந்த ஜெபத்தை திரும்ப பண்ணும்போது பேதுருக்கு மீன் அள்ளுற மாதிரி ஆண்டவர் கொடுத்தது போல் உங்களோட ஜெபத்துக்கும் பெரிதான ஆசீர்வாதத்தை, பெரிதான நன்மைகளை, பெரிதான என்ன சொல்கிறது? விடுதலையா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கட்டாயமாக கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்களேன். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான். அப்போ கேட்கும் போது தான், நீங்கள் ஜெபத்தில் கேட்கும் போது தான் பெற்றுக்கொள்வீங்க. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆதரிக்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, அவங்கள ஆராதிக்கிறீங்களா, அப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்டால் தான் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்குங்க, இல்லைன்னா நடக்காது. கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா ஆண்டவர் பிள்ளைகளாக உங்களை என்ன செஞ்சார்? பாவத்திலேருந்து மீட்டு எடுத்துட்டாருன்னா உங்களை அதுக்கப்புறம் நீங்கள் அவரை விசுவாசித்து அவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, எந்த சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட நீங்கள் கேட்கும் போது தான் உங்களுக்கு அந்த காரியம் நடக்கும். உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கர்த்தருக்கு வேலை எனக்கு வரக்கூடிய காசுகளே நிறைய இருந்தாலும் நான் சும்மா போய் அந்த மனுஷன்கிட்ட கேட்டேன்னா எனக்கு கிடைக்க மாட்டேங்குங்க இப்போ வரைக்கும். இது உண்மை, இது உண்மையிலும் உண்மை.
எனக்கு தரக்கூடிய ஒரு வாடகை பைசாவாக இருந்தாலும் சரி, எனக்கு தரக்கூடிய பணமாக இருந்தாலும் சரி, நான் முதல்ல அவர்கிட்ட ஜோம் பண்ணி அவரை தேடும்போது, அவர்கிட்ட கேட்கும்போது தான் அவர் திறந்து அந்த மனுஷங்களோட இருதயத்தில் திறந்து நீ என் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய காசை கொடு அப்படின்னு ஆண்டவர் நினச்சிதார், அந்த உள்ளத்தில் பேசுதாரு. அதுக்கப்புறம் தான் கிடைக்கும். இந்த மாதம் கூட அப்படி தான் ஒரு அமௌண்ட் கிடச்சிச்சிங்க. இதுதான் உண்மை. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன காசு என்ன காசோ என்ன பொருளோ இல்லை என்ன காரியம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ நீங்கள் அவர்கிட்ட என்ன செய்யணும், கேட்கணும். அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களுக்கு அதை கொடுப்பாரு. நீங்கள் தட்டணும், தட்டினா தான் அது திறக்கப்படும். அப்புறம் என்ன செய்யணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன போட்டுருக்கு பாருங்கள், கேட்கணும், அப்புறம் தட்டணும், அப்புறம் தேடணும். தேடணும், கேளுங்க, தட்டுங்க, அப்புறம் தேடணும். முதல்ல தேடுங்க, அதுக்கப்புறம் கேளுங்க, ஆண்டவரை தேடுங்க, அப்புறம் கேளுங்க, அப்புறம் தட்டுங்க. ஒயாமல் தட்டும் போது உங்களுக்கு திறந்து என்ன செய்வாங்க, ஆண்டவரை அவங்களுடைய உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்கள் நன்மைகளை திறந்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாங்க. அப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் என்ன போட்டுருக்கு பாருங்க, தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ ஆண்டவரை தேடுறவங்க கண்டடைவாங்க. எப்படி கண்டடைவாங்கன்னா, ஜெபத்தில் ஆவியானவர் ஒரு சில உணர்வுகளை கொடுப்பாங்க, இல்லைன்னா தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் நினச்சிவாங்க, பேசுவாங்க, சொப்பனத்தில் பேசுவாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்ய முடியும், ஆண்டவரை கண்டடைய முடியும். இல்லைனா எங்கேயும் போனீங்கன்னா ஒரே வசனம் உங்களை சுற்றி வரும். அந்த வசனத்தின் மூலிமா ஆண்டவர் என்ன, நீங்கள் அவரை கண்டடையலாம். ஒரு வார்த்தையின் மூலிமா, சொப்பனத்தின் மூலிமா கண்டடையலாம், தீர்க்க தரிசனம் மூலிமா கண்டடையலாம், இல்லை ஜெபிச்சிட்டு இருக்கும்போது ஆவியில் நிரம்பும் போது என்ன செய்யலாம், கண்டடையலாம். ஒரு சிலவங்களுக்கு நேரில் ஆண்டவர் என்ன செய்தார், அவங்கள தரிசனம் கொடுக்குறாரு, அவரை காட்டுறாரு, அப்போ கண்டடையலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், தேடணும். அவரை தேடும் போது தான் என்ன செய்ய முடியும், கண்டடைய முடியும்னு வசனம் சொல்லுது. அப்புறம் இன்னொன்று அடுத்த என்ன வசனம் போட்டுருக்கு பாருங்களேன், அப்புறம் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ ஓயாமல் ஆண்டவரே இந்த ஜெபம் எனக்கு ஒரு சில ஜெபம் வருஷக்கணக்கில் மாதக்கணக்கில் ஜெபிக்கிங்களா, கிடைக்கலையா, அப்போ என்ன செய்யணும், தட்டிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு கொடுத்தா தான் நான் உங்கள் பிள்ளைப்பா, எனக்கு வேறு வழியே இல்லை, எனக்கு கொடுங்க. நான் ஒரு சமூகத்தில் தட்டி கேட்டுக்கிட்டே இருக்கும். கேட்கும் போது அங்கே கிடைக்கும். 28 வருஷம் உண்மையான சாட்சி சொல்கிறேன். 28 வருஷம் சிறையிருப்பில் இருந்தார், மாந்திரிக மந்திரந்திர செய்வனாவியில் அவர். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே ஒரு 10-12 வருஷம் தான் சிறையிருப்பில் இருந்திருப்பார். அதுக்கு முன்னக்கூட்டி அவர் ஆண்டவர் அறியாத ஹிந்துக்களில் இருந்தார். அப்போவே மாந்திரிக மந்திரந்திர செய்வனாவியில் சிறையிருப்பில் இருந்தார். கிறிஸ்துக்குள்ளே 10 வருஷம் என்ன செஞ்சார், பொறுமையாக ஆண்டவர் மேலே விசுவாசமாக ஆண்டோட வார்த்தையை நம்பி ஓயாமல் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சுட்டு தட்டிக்கிட்டே இருந்தார். ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு இந்த சிறையிருப்பை மாற்றி கொடுக்கணும், இதில் ஒரு விடுதலை கொடுக்கணும், இதில் மாற்றம் உண்டாகணும், என் பிள்ளைங்க நான் அந்த சிறையிருப்பிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு ஒயாமல் ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எங்கெங்கே ஜெபம் நடக்கும் அங்கெல்லாம் போயிடுவார். தனி ஜெபத்தில் ஜோம் பண்ணுவார். அப்புறம் வெள்ளிக்கிழமை ஒரு இடத்துல ப்ரேயர் நடக்கும், அங்கே குடும்பம் பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிடுவார். அவ்வளோத்துக்குள்ளே யோபு கணக்காக பாடு ஊத்துற அனுப்பிச்சார். ஆனால் ஒயாமல் தட்டிக்கிட்டே இருந்தார் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரை விசுவாசித்தார், அவரோட வார்த்தையை நம்பினார். நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்கள். ஆண்டவரை விசுவாசிங்க, அவரோட வார்த்தையை நம்புங்க. ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கணும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவரோட வார்த்தையை நம்பணும். வார்த்தையை நம்பி நீங்கள் ஜெபிக்கும் போது 10 வருஷம் கழித்து அந்த சிறையிருப்பை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாற்றி கொடுத்தாங்க. பெரிய விடுதலை பெற்று பெரிய ஒரு ரட்சிப்பை கண்டு பெரிய சந்தோஷத்தோடு இப்போ அந்த குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன செய்யணும், ஆண்டவரை தேடணும், தட்டிக்கிட்டே இருக்கும். தட்டுறவங்க தான் கிடைக்கும். திடீர்னு 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஜோம் பண்ணிட்டு, ஒரு 10 நாள் ஜோம் பண்ணிட்டு, 1 மாதம் ஜோம் பண்ணிட்டு விட்டிங்கன்னா அது கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்கிறது வரைக்கும் என்ன செய்யணும், ஜோம் பண்ணணும். ஆண்டவர் பார்வைக்கு அது நீதி உள்ளதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வாருங்க, அதில் மாற்றமே இல்லை. அதுக்கப்புறம் சில அநீதியானது ஜெபத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் செய்ய மாட்டார். கர்த்தருடைய பார்வைக்கு நீதியானதை உங்கள் ஜெபத்தில் கண்டிப்பாக செய்வாங்க. அப்புறம் ஒரு சில சகோதரர்கள் ஜெபிப்பீங்க, ஆனால் அந்த ஜெபத்துக்கு இன்னும் பதிலே வராது. ஆனால் பார்த்தா ஆண்டவர் உங்களுக்கு அதை காட்டிலும் பெஸ்ட்டாக கொடுப்பாருங்க. எனக்கு என் வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. நான் ஏன்னா சில நேரங்களில் பைசாவுக்கோ எதுக்கோ ஜோம் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எனக்கு அந்த இக்கட்டில் ஜோம் பண்ணால் அது அவன் யாரை நம்பி ஜோம் பண்ணுறானோ அது கிடைக்காது. அப்புறம் பார்த்தா சம்மந்தமே இல்லாதவங்க என்ன செய்வாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டை என்ன செய்வாங்க, ஒரு காணிக்கையின் பேரில் எனக்கு போட்டு விட்ருக்காங்க. இதுதான் ஆண்டவர். ஏன்னா என் பிள்ளை அவன் எதிர்பார்க்காததுக்கு மேலான காரியத்தை செய்யக்கூடியவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா நீங்கள் அவரோட இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு சிலது உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் பெஸ்ட்டாக குடிக்கக்கூடியவர் தான் உங்களையும் நானும் நீங்களும் ஆராதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் உங்கள் ஜெபத்துக்கு நீங்கள் நீதியாக பரிசுத்தமாக தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து நீங்கள் ஜெபிச்சிட்டு இருக்கீங்க, அந்த ஜெபத்துக்கு பதில் வரலையா அப்படின்னு நினைக்கிறீங்க, அது ஒரு சில தடைப்பட்டு போச்சு, அது நடக்கலை அப்படின்னா அதை காட்டிலும் பெஸ்ட்டாக கண்டிப்பாக உங்கள் ஜெபத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ செய்வாங்க. அதில் ஒரு மாபெரும் ஒரு நன்மைகளை உங்களுக்கு என்ன செய்வாங்க, காண செய்வாங்க. அதனால் நீங்கள் நினச்சிங்க கிடைக்கலன்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதோட பெஸ்ட்டாக எங்கள் அப்பா கொடுப்பாரு அப்படின்னு விசுவாசிங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அப்புறம் பார்த்துங்க, உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் பிள்ளைக்கு
கல்லை கொடுப்பானா? அப்போ அப்பத்தை கேட்டால் பிள்ளைக்கு தகப்பன் கல்லை கொடுக்க மாட்டான், நல்லதாக தான் கொடுப்பான், பெஸ்ட்டாக உலக தகப்பன். அப்போ அதை காட்டில் நம்ம பரம தகப்பனாகிய பிதா என்ன செய்வார்? நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கு அதோட பெஸ்ட்டாக கொடுப்பாருங்க. தகப்பனை காட்டிலும் உலக தகப்பனை காட்டிலும் பிதாவாகிய ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு நீங்கள் கேட்கும் போது பெஸ்ட்டான ஆசீர்வாதம், பெஸ்ட்டான நன்மைகளை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் பாருங்கள், மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பாரா? மீனை கேட்டால் எனக்கு பாம்பே கொடுப்பாரு. நானும் ஒரு சில நேரம் சாப்பாட்டுக்கே சில நேரங்களில் ஒரு சில நேரம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் சாப்பாட்டுக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பேன். அங்கே பார்த்தா எனக்கு ஆண்டவர் அறியாத அந்த நேரத்திலாம் எனக்கு சில நேரங்களில் மட்டனும் பிரியாணியும் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான சாப்பாடை கொடுப்பாங்க. அப்போ நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது தான் கிடைக்கும். ஆண்டவரே, நான் இப்போ கூட அசன பண்டிகை நடந்தது, நான் ரொம்ப லேட்டாக அன்றைக்கி ஊழியத்துக்கு போய்ட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, ஜோமெண்ட் வந்தேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே மட்டன்லாம் இருக்காது அசன பண்டிகையில் சிஎஸ்சி சர்ச்சில். அப்போ பார்த்தீங்கன்னா அது நான் போகிற சர்ச் தான், முன்னாடி போனேன், இப்போ போகல. அந்த சர்ச்சில் நான் ஜோம் பண்ணிட்டு தான் வந்தேன். அங்கேருந்து நான் வரும்போது கரெக்டாக மனைவி பிள்ளைங்களை கூட்டு வரும்போது 10:25. ஆனால் ஆண்டவர் கிருபையில் நான் ஜோம் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு அவரோட கதவை தட்டிட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா இங்கே வந்து பார்த்தா நானும் கர்த்தர்னு கொடுத்த மனைவி பிள்ளைங்களும் செழிக்க என்ன செய்யுது, திகட்டுத அளவுக்கு மட்டன் ஆண்டவர் என்ன செஞ்சார்? எங்களுக்கு கிடைக்க வச்சாருங்க. அப்போ நீங்கள் கேட்டுட்டு அவரை கேளுங்க, அப்போ அவர் என்ன செய்யுங்க? தட்டுங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுப்பார். இதுதான் பிதாவாகிய தேவன் பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுப்பார். மீனை கேட்டால் பாம்பையாக கொடுப்பானா? உலகம் தகப்பனை அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு பிதாவாகிய தேவன் பெஸ்ட்டான ஆசீர்வாதத்தை, பெஸ்ட்டான நன்மைகளை கொடுப்பாங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்க போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிறது அதிக நிச்சயம். அப்போ நீங்கள் பொல்லாதவர்கள், ஏன்னா ஒரு சில தகப்பமார்கள் தாய்மார்கள் பிள்ளைங்க சேட்டை பண்ணால் வச்சா இல்லைன்னா ஒரு சில காரியத்தில் நினச்சிடுவாங்க, பொல்லாதவர்களாக மாறிடுவாங்க. ஆனால் சேட்டை பண்ணாலோ தப்பு பண்ணாலோ இல்லை நமக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டாலோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு காரியம் பண்ணால் ஒரு சில நேரங்கள் நினச்சிவாங்க, பொல்லாதவர்களாக ஆயிடுவாங்க, சண்டை அடிப்பாங்க, வைப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஆனால் நம்மளுடைய பிதா, உலகத்தை படைச்ச பிதா, அப்படிப்பட்ட உங்களுடைய தகப்பனே இப்படி இருக்கும்போது உங்களுடைய பரம பிதா உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குறது அதிக நிச்சயம்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க? உங்களுடைய தகப்பமார் கூட உங்களுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்காம இருக்கலாம். ஒரு சில தகப்பமார்களை தான் சொல்கிறேன். ஆனால் உங்களை படைச்ச பிதா உங்கள் தகப்ப கூட சில நேரங்கள் நினைச்சு அவங்களை கண்டிச்சுக்கொள்ளலாம், கோபப்படலாம். நீங்க இந்த வார்த்தையின்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுடைய பரலோக பிதாவாகிய தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? பெஸ்டான ஆசீர்வாதத்தை, நன்மையான ஈவுகளை பிதாவாகிய தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடும் போது உங்களுக்கு நன்மையான ஈவுகள் கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நடக்குங்க. இதை தீர்க்க தரிசனமாக சொல்கிறேங்க. ஏன்னா உலகத்தில் உள்ள தாய் தப்பம் கூட நன்மையான ஈவுகளை எந்த நேரமும் கொடுக்க முடியாது. உங்களை கடிஞ்சு கொள்வாங்க, சில நேரங்கள் என்ன செய்வாங்க? பொல்லாதத்திரமாக நடந்துக்கிடுவாங்க. ஆனால் உங்கள் மேலே உங்களை படைச்சவர், உங்கள் மேலே அக்கறையாக உள்ளவர், உங்கள் மேலே உங்களை நேசிக்கிற கூடிய பிதாவாகிய தேவன் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கட்டாயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த நேரமும் நீங்கள் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான ஈவுகள் உங்கள் வாழ்க்கையில் கொடாகொடிய கிடைக்கும். கர்த்தர் தான் இந்த வார்த்தையின் மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க? முதல்ல கேளுங்க, அப்புறம் தட்டுங்க. அப்புறம் தான் என்னது? கேளுங்க, தட்டுங்க, அப்போ நீங்கள் கண்டடைவீர்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி கேட்டு பழகுங்க. அப்புறம் என்ன செய்யுங்க? ஓயாமல் தேடுங்க, கேட்கையும் செய்யுங்க. ஆண்டவரை முதல்ல தேடுங்க. ஆண்டவரை தேடி அவரோட கனெக்ஷனில் இருங்க. அப்புறம் கேளுங்க, அப்புறம் என்ன செய்யுங்க? தட்டுங்க. தட்டும் போது உங்களுடைய ஜெபத்துக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதமான நன்மையான பதிலை தேவனாகிய கர்த்தர் கட்டாயமாக கொடுப்பாங்க. கர்த்தர் தாமே உங்களோட பேசியிருப்பாங்க. நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ ஜனங்கள். உங்கள் கர்த்தர் கிருபை உங்களோட இருக்கும்.